Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தட்ல மட்டன் குழம்பு செஞ்சு பாருங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ இத செய்யிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பிரஷர் குக்கர்ல 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதுல ஒரு பிரியாணி இலை, 2 சின்ன சைஸ் பட்டை, 2 கிராம்பு, ஒரு மராத்தி மொக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை முழுசாகவே சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நீளமாக கட் பண்ணியிருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்ததுன்னா 1.5 தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கணும். இந்த டைமில் இதில் 1/2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து கலருக்காக தான். இது உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். எண்ணெயில் சேர்த்து நம்ம இதை வதக்கும் போது கலர் வந்து நல்லா கொடுக்கும். இப்போ இது ஒரு 10 செகண்டுக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 3 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபி வந்து நம்மளோட சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து கமெண்ட்டில் ஃபஸ்ட் கமெண்ட்டாக கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவு மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்த உடனேயே ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சுக்கலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு மட்டன்லேருந்து தண்ணி எல்லாமே பிரிய ஆரம்பிக்குது. இந்த டைமில் நான் இன்றைக்கி ஒரு 5 முழு முந்திரி கூடவே 1 டீஸ்பூன் அளவு கசகசாவை சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும்போது நம்மளுக்கு குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா 1/2 கப் அளவு துருவின தேங்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முந்திரி கசகசா பேஸ்ட்டை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா மிக்ஸி ஜார் கழுவிட்டு நான் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நார்மலான தண்ணி 1 கப் அளவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குழம்போட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுனா தான் மட்டன் வெந்து வரும்போது கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி விசில் வச்சு மீடியம் ஹீட்டில் 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 5 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் இதில் 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். குழம்பு வந்து ரெடியானதுக்கு அப்புறமா தான் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கணும். அப்போது தான் அதோட வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதத்தோடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.